வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். சிம்ம ராசிக்கான வக்கர பயிற்சி பலன்கள் ஜூலை 26 டு டிசம்பர் 10 வரையும் 4.5 மாத காலங்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சனி வக்கர பயிற்சி. சனி கிரகம் என்னாவே பொதுவாகவே சனி கொடுப்பார் யார் தடுப்பான்பாங்க. சனிங்கிறது சாதாரண கிரகம் அல்ல. மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி மிகப்பெரிய கிரகம். எல்லா வகையிலும் சரி, தொழில் முடக்கத்துலேயும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையும் சரி, இதெல்லாம் ஏற்படுத்துறது சனி தான். சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அஷ்டமத்து சனியாக இருக்குது. இந்த அஷ்டமத்து சனியோட குரு பார்வைப்படுது, அதனால தப்பிச்சுக்கலாம். அதான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரே கிரகம் ஒரு விஷயத்தை பண்ணுறதில்ல, அதுக்கு அடுத்ததாக குருவுடைய பார்வை வரும்போது அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு தாக்கம் கொஞ்சம் குறையும். இது சிம்ம ராசிக்காரங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற போகிற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கோர்ட்டு கேஸ் நீங்கள் படி ஏறியே ஆகணும். இப்போ நீங்கள் போகலைனாலும் உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கோர்ட்டு வாசல் நீங்கள் மிதிச்சே ஆகணும். எப்பயுமே 8ல் சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் போய் அவங்க கையெழுத்து போட்டே ஆகணும், நின்னே ஆகணும். அந்த இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அட்வான்ஸாக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் போய் பூஜைகள் பண்ணி குளிச்சுட்டு அது தான தர்மங்கள் செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும். இந்த ராசிக்கு 8ல் இருக்கிறனால. இப்போ இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு இதே இந்த 8ஆம் இடத்துல சனி அஷ்டமத்து சனியாக இருக்கும்போது சிம்மத்துக்கு அவங்களுக்கு ஏதோ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ இருந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லது. ரொம்ப அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நினைப்போம் நம்மளுடைய அறிவால் எதையும் சாதிச்சிடலாம்னு நினைப்போம். கண்டிப்பாக முடியாதுங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம அறிவு, நம்ம ஆற்றல், நம்ம திறமை எல்லாமே இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிச்சு சில பேர் சொல்கிறாங்க. அது இந்த சனி கிரகத்துக்கு மட்டும் ஆகாது. நீங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது. அப்படிங்கும்போது இந்த 2 ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துலையே சனி 8ல் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ மாளிகை கோபுரத்தில் வீட்டில் இருந்தாலும் தூங்க முடியாதுங்க, தூக்கம் வராதுங்க, மன உளைச்சலை பயங்கரமாக கொடுத்துரும், உடலில் நோயை ஏற்படுத்திடும். இதெல்லாம் சனியால் ஏற்படுது. நான்லாம் ஸ்ட்ராங்கான ஆள், என்னையெல்லாம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதும்பாங்க. இது வெளி வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். உள் மனசு பூரா 24 மணி நேரம் பய உணர்ச்சியிலே இருப்பாங்க. ஏன்னா சனி கிரகத்துடைய தாக்கத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த கடகத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க. கடக ராசிக்காரங்க 8ல் அஷ்டமத்து சனியாக இருந்து இப்போ தான் அவங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்க, சிம்மத்துக்கு வந்திருக்கு. அவங்க கேளுங்க, சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. என்ன காரணம், தாக்கங்கள் எதனால அதிகமாகுது சனி கிரகத்தினால் அப்படின்னா, நமக்கு ஜாதகத்தில் சாபம் இருக்கும். சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். இப்போ முன்னோர்கள் சாபம், பித்திரு சாபம்னு சொல்லி 17 சாபங்கள் இருக்குது. அதில் சனிக்குரிய சாபம், முன்னோர்கள் சாபம், பித்திரு சாபம்னு சொல்லி, குலதெய்வ சாபம்னு சொல்லி நிறைய இருக்குது. இந்த சாபத்தில் அவங்க உள்ளே இறங்கிட்டாங்கன்னா தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குதோ அவ்வளவு அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும். சனி 8க்கு வரும்போது பிரிஞ்சு தான் இருக்கணும். பிரிஞ்சு இருந்தால் தான் நல்லது. சொந்தமாகவும் சுயமாகவும் நம்மளுடைய சிந்தனைகள் வேலை செய்யாது. எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கும். இப்போ நம்ம வீடு வாங்கியிருப்போம், வீட்டுக்கு கடனை அடைக்க முடியாமல் போயிடும். கரெக்டாக மாதம் கரெக்டாக நம்ம பேங்க் லோன் அடைச்சிக்கிட்டே இருப்போம், கரெக்டாக வட்டி கட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா பிளாக் ஆயிரும், வேலை போயிடும், வேலை செய்ய முடியாது, மன உளைச்சல் ஆயிரும். இந்த மாதிரியெல்லாம் சனி 8க்கு வரும்போது பண்ணும். அப்போ எப்பயுமே அவங்களுக்கு வரும்போது தான் அதோட வலி தெரியும். அப்போ அந்தந்த கிரகங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது தான் அது வலியை உருவாக்கும். அப்போ இந்த கிரக தாக்கத்தோட வலி எப்போ சார் குறையும் அப்படின்னா, 8ல் இருந்து 9க்கு போகும்போது தான் வலி குறையும். பொதுவாகவே அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நமக்கு சாபம் அந்த ஜாதகத்தில் சாபம் இருந்துச்சுன்னா இந்த தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். இப்போ சனிங்கிற கிரகம் சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவ்வளவுக்கா இருக்காது. தலைக்கு தலைப்பாயோடு போன மாதிரி பெருசாக ஒன்றும் தெரியாமல் ஏதோ 10 லட்ச ரூபான்னா ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்கும். அப்போ அதே மாதிரி மெதுவாக ஓட்டிக்கலாம், அந்த காலம் முடிஞ்சவனே ஃப்ரீ ஆயிடலாம். அப்போ அந்த கிரகத்துடைய தாக்கம் இப்படி உருவாகும். சில பேர் என்ன நினச்சிருவாங்க, அஷ்டமத்து சனியில் நடக்குது,
ஆனால் குரு தசை போகுது, குரு புத்தி போகுது, இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், அப்போ ஒன்றும் தப்பாதும்பாங்க. அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ அந்த கிரகம் வந்து உங்களை டச் பண்ணி நிப்பாட்டிடுது, ராசி மூலிமா நிப்பாட்டுது, இன்டிமேட் பண்ணுது. அப்போ நம்ம அதை மீறியும் திருமணம் பண்ணுவோம். அப்போ அஷ்டமத்து சனி நடக்கும்போது திருமணம் பண்ணாதீங்க. அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே திருமணம் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்தில் சாபம்னா என்ன மாதிரி சாபம் நமக்கு தொடர்ந்து இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் சாபம், இல்லை நம்ம செஞ்ச சாபம், ஏதாவது சாபத்துடைய தொடர்பு நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத பாய்க்கும். அப்போ அந்த சனி வரும்போது இன்டிமேட் பண்ணும், சாபம் இருந்தால் நீ நிவர்த்தி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இன்டிமேட் கொடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த சாபம் இருக்குதாங்கிறது இன்டிமேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறது யார் மூலியமாக அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும்னு பிராப்தம் இருக்கும். அப்போ அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு யார் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ணுவோம். அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணியே காமிப்போம். என்ன சாபமோ அந்த சாபம் நிவர்த்தி பண்ணிடுவோம், என்ன தோஷமோ அந்த சோபனை நிவர்த்தி பண்ணி காமிப்போம். அப்போ இருக்கிறதுலே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துறது வந்து சாபம்தான். அதனால தான் ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தாலும் வீட்டை விற்கிறது, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, பிரச்சனையில் சந்திக்கிறது, நிறைய மன உளைச்சல் உருவாகிறது இதனால தான். தனிமையாக போகிறது, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்க சனினால தான். அப்போ சனி கிரகத்தை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு சனி சாபத்தை நீக்கிறோமோ அந்த அளவுக்கு சனி நல்லதை செய்வார். சனி கிரகம் நல்லதை செய்யும். அதனால தான் கிரகம்னே சொல்கிறோம். சனி பகவான் நம்ம சொல்கிறது கிடையாது, சனி கிரகம் தான் சொல்கிறோம். அப்போ சனி கிரகத்துடைய தாக்கம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சாபங்களில் வந்து நிவர்த்தி பண்ணணும். நம்ம செஞ்ச சாபம், முன்னோர்கள் செஞ்ச சாபத்தை நிவர்த்தி பண்ணும்போது தான் சனி கிரகத்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். அப்போ நன்மை செய்யணுமோ நமக்கு தர்ம காரியங்கள் செய்யணும். ஒருத்தங்களை அதை வாய் விட்டு பேசிடக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையும் வந்து நம்ம வாயால் சொல்லிட்டா அது அவங்களுக்கே அது பழிச்சிடும். ஏன்னா எப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனியை பிடிச்சவனேன்னு தான் சொல்கிறாங்க, தோஷம் பிடிச்சவனேன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்போ கிரகம் எங்கே வேலை செய்யுது? நம்ம நாக்கில் வேலை செய்யுது. அப்போ என்ன சொல்லுவாங்க, உனக்கு நாக்கில் சனி அப்படிம்பாங்க. இது எல்லாமே சனி கிரகத்தினால இருக்குது. அப்போ சனி கிரகம் நமக்கு வந்து நல்லபடியாக நல்லது செய்யணும்னா நம்ம நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்ம சனி கிரகத்தை வழிபாடு பண்ணணும். சனி கிரகத்தினால் நன்மை நடக்கணும்னா இந்த மாதிரி வழிபாடுகளும் நேர்மையாகவும் தர்ம காரியங்களும் தொடர்ந்து செய்யணும். அப்படி இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2.5 வருஷம் இருப்பார், ஒரு ராசியில் வந்து 2.5 வருஷம் இருப்பார் சனி. அப்போ அந்த 2.5 வருஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சனி கிரகத்தினால ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விலகிறதுக்கு நம்ம பொறுமையும் நிதானமும் நேர்மையும் தர்ம காரியங்களும் கோயில் வழிபாடுகளும் நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்து 9க்கு போகும்போது எவ்வளவு விட்டீங்களோ அவ்வளவு கொடுப்பார். ஏன்னா எப்போ அது சனி கிரகம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா எப்போ அந்த பரிகார முறைகளை அந்த சாபத்துகளை நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்தது 9ஆம் இடத்துக்கு போகும்போதோ பூர்வ புண்ணியத்துக்கு போகும்போதோ நம்ம எவ்வளோ விட்டோமோ அவ்வளவு திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவார். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க, சிம்மத்தில் இருக்கிறவங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உண்மையிலே நடக்கிற நடைமுறை இது. இப்போ நீங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்கள பல கோடி பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சில பேர் நம்பாமல் இருப்பாங்க. அப்போ நம்பாதவங்க மட்டும் வாழ்க்கையில் கிரகங்கள் பிடிக்கலைங்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு அது தெரியாது. இப்போ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்த சனி கிரகத்தினால தான் நம்ம கீழ்நிலையில் இருக்கிறோம், இல்லை சாபத்தினால தான் மேலே வாழ்க்கையில் உயராமல் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்படி நம்பாதவங்க ஒரு பக்கம், நம்பாதவங்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் ராசி தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நம்பினாலும் நம்பலைனாலும் கிரகத்திலேருந்து பிரபஞ்சத்துடைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. 12 கட்டத்தில் 12 ராசி 7 9 கிரகங்கள்னு சொல்லி ஆக்டிவேஷனில் இருக்கும். அது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி அதோடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம வெளிநாடு போயிட்டா நமக்கு அது தாக்கம் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா? வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அங்கேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க, சார் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக என்னால் என்ன செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் இங்கேருந்து நீங்கள் வெளிநாடு போயிருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வெளிநாடு போனாலும் எந்த நாடு போனாலும் நம்ம சாபங்கள் நம்ம விட்டு விலகும் போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும், நல்லா இருக்க முடியும், நோடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ நம்ம உலக நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தாக்கம் நம்மளே கான்டாக்ட் பண்ண வச்சிடும்.
அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கிரகத்துடைய அதிர்வு அலைகள் எல்லா பக்கமும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம அதை கிரகங்களை வந்து சனி கிரகத்தை வந்து தெரிஞ்சு, இந்த கிரகத்தினால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர முடியலன்னு தெரிஞ்சு, அந்த கிரகத்தோடைய உயிர் ஓட்டத்தை ஏற்படுத்தி, அந்த சாபத்திலேருந்து நம்ம வெளியில் வரும்போது சனி கிரகம் நன்மை செய்ய காத்திருக்கும். எப்பயுமே கிரகத்துடைய யோகம் கொடுக்க காத்திருக்கும். ஒவ்வொரு கிரகமும் காத்திருக்கும். அதனால தான் ஒன்று குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியில் அந்த கிரகம் யோகத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கிரகங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சனி தசை சனி புத்தியில் யோகத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த யோகத்தில் அந்த ஓரையில் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த நாளில் கொடுக்கணும். அதான் நாளும் கோளும் நன்மை செய்யும் சொல்றது அதுக்காகத்தான். அப்ப நாள் இல்லாம கோள் இல்லை, கோள் இல்லாமல் நாள் இல்லை. அப்ப கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணத்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப நம்ம ஜாதகத்துல நமக்கு சாபம் இல்லாம இருக்குதா அப்படிங்கிறது மெயினா ஜாதகத்தை கொடுத்து நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணும் போது தான் நம்ம நினைச்சது திருமணம் நடக்கும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, நமக்கு வர வேண்டிய பணம் வர்றது, கோவில் வழிபாடு, இது எல்லாமே நமக்கு படிப்படியாக நடந்துக்கிட்டே வரும். சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க நேயர்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து நம்ம இப்போ கிரகங்களை பற்றி சனி வக்கர பயிற்சி பற்றி விளக்கங்கள் நான் கொடுக்குறேன், தெளிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஜாதகம் நமக்கு பார்க்கணும், என்ன சாபம் என்ன தோஷம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டும் உண்டு, நேரடியாகவும் வரலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த சாபங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. உங்களுக்கு கிரகங்கள் யோகம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே கிரகத்தினால் நடக்கக்கூடியது தான். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.